ஹே என்னுடைய நண்பர்களே, நான் இன்று இந்த வீடியோவில் முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசப் போகிறோம். அதுதான் பாடி பில்டிங். நீங்கள் புதியவரா அல்லது முன்னேற விரும்புகிறீர்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பல உழைப்பையும் சக்தியையும் உங்கள் உடலை மாற்றவும் உதவும். பாடி பில்டிங் என்பது வெறும் எடைகள் தூக்கும் செயலுக்கு மேல். இது ஒரு உறுதியான, நன்கு சமநிலையிலான உடலை கட்டி எழுப்புவது, அதே நேரத்தில் உங்கள் எல்லைகளை தாண்டுவதற்கு உங்களை தூண்டுவதாகும். நாம் பயிற்சி திட்டங்களை பற்றி பேசுவதற்கு முன் முதலில் அடிப்படை விஷயங்களை பார்க்கலாம். பாடி பில்டிங் என்பது முன்னேற்றம் பெறும் விதமாக உடற்பயிற்சி செய்வது, அதாவது உங்கள் உடலை ஏற்கனவே நீங்கள் முடிந்ததை விட அதிகமாக சவாலிடுவதுதான் முக்கியம். இதுதான் முக்கியம். எப்போதும் அதே எடையில் அதே ரெப்ஸ் எடுத்து போனால் உங்கள் முன்னேற்றம் நிறுத்தப்படும். சரி, இப்போது பாடி பில்டிங் இன் மிக முக்கியமான அம்சமான உணவு பற்றி பேசுவோம். இது மட்டும் எதை சாப்பிடுவது அல்ல, எப்போது மற்றும் எவ்வளவு சாப்பிடுவது என்பதும் மிக முக்கியம். பம்புழை கட்டுவதற்காக நீங்கள் நிச்சயமாக எவ்வளவு எடையை எடுக்கின்றீர்கள் என்பதையும் ஒப்பிடுங்கள். உண்மையில் புரதம் மிகவும் முக்கியம். உங்கள் உடல் எடைக்கு 1.6 முதல் 2 வரை 2 கிராம் புரதம் தினசரி உட்கொள்க. இப்போது உங்கள் உடலை வளர்க்க சிறந்த பயிற்சிகள் பற்றி பேசுவோம். இவ்வாறு முக்கியமான மற்றும் மையமான பயிற்சிகளை தவிர்க்காதீர்கள். ஸ்குவாட்ஸ், டெட்லிஃப்ட், பெஞ்ச் பிரஸ் மற்றும் ஓவர்ஹெட் பிரஸ் போன்ற பயிற்சிகளை உங்கள் தினசரி பயிற்சியில் சேர்க்க வேண்டும். இப்போது ஓய்வு மற்றும் மீட்பு பற்றி பேசுவோம். உடற்பயிற்சி செய்யும் போது உங்கள் தசைகள் வளரவில்லை, அந்தவாறு அவர்கள் ஓய்வு எடுக்கும் போதுதான் வளர்கின்றன. இருந்தாலும் 7 முதல் 9 வரை மணித்தியாலம் உறங்கி உங்கள் உடலை பராமரித்து நீங்கள் திரும்பி திறந்துவிட வேண்டும். உடல் கட்டுதல் நேரம் எடுக்கும் ஒன்று. இது ஒரு மரத்துக்காக அல்ல, ஒரு பயிற்சி ஆகஸ்ட் இருக்க வேண்டும். எப்போது நீங்கள் முன்னேற்றம் எடுப்பதாக நினைக்கவில்லை என்றாலும் நினைவில் வைக்க வேண்டும். உடல் கட்டுதல் நேரம் எடுக்கும் ஒன்று. இது ஒரு மரத்துக்காக அல்ல, ஒரு பயிற்சி ஆகஸ்ட் இருக்க வேண்டும். எப்போது நீங்கள் முன்னேற்றம் எடுப்பதாக நினைக்கவில்லை என்றாலும் நினைவில் வைக்க வேண்டும். இப்போ நம் வீடியோ முடிவுக்கு வந்துவிட்டது. உங்களுக்கு உதவியதாக இருந்தது என்றால் லைக் பட்டனை அழுத்துங்கள், சப்ஸ்கிரைப் செய்யவும். இந்த வீடியோ உங்களுக்கு உதவியா? அது என்றால் கீழே கருத்துக்களை எழுதுங்கள். இந்த வீடியோவை பார்த்ததற்காக நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.